ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 19 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க குமரன் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி இன்னைக்கு எப்படின்னாச்சும் போய் லோன் கிடைச்சிடணும். நீ எப்போ பார்த்தாலும் என்னதான் பார்த்துட்டே இருக்கிற. ஆனா இந்த மாதிரி எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிற. நான் உன் தம்பி பேரை வர வச்சிருக்கேன். இன்னைக்கு மட்டும் லோன் கிடைக்கலன்னு நினைச்சுக்கோ. நான் உன் தம்பி பேரே மாத்திருவேன் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாரு. இதை சாரதாவும் பாட்டியும் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அப்புறமா சாரதா வந்து என்ன சொல்றாங்கன்னா, "எதுக்கு தம்பி இப்படி கஷ்டப்படுறீங்க?" அப்படின்னு. இந்த மாரி அப்ப பார்த்து கங்கா வந்து நாங்க பேங்க் போய் லோன் கேட்க போறோம்ன்னு சொன்னோனே, "எதுக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப கங்கா வந்து இந்த மாரி இன்னொரு யூனிட் எக்ஸ்டெண்ட் பண்ற மாரி அவங்க வந்து பிளான் இருக்கு அப்படிங்கிற மாரி அவங்க அம்மாகிட்டயும், பாட்டிகிட்டயும் சொல்லும்போது, சாரதா என்ன சொல்றாங்கன்னா, "உங்க அப்பாவே லோனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தாண்டி வாங்குனாரு. எதுனாச்சும் இடம் எதுனாச்சும் இருக்கான்னு கேட்பாங்கன்னோனே" இப்ப கங்கா கோவமா கத்துறாங்க. அதெல்லாம் ஒரு 2வது பொண்ணுட்ட கேட்டா அவள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லுவா. எங்ககிட்ட என்ன அப்படியே இருக்குதுன்னோனே, "என்னடி நீ இப்படிலாம் பேசுற? நமக்கு தான் கொடைக்கானல்ல வீடு இருக்குல்ல, அத வச்சு நீ எடுத்துக்கோன்னோனே, அத நீ அவகிட்ட சொன்னா அவ அந்த மாரி எடுத்துக்குவா. இதுல எல்லாத்துக்கும் உரிமை இருக்குல்ல. நானா அப்படி வாங்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லி கங்கா ரொம்ப ஓவரா பேசிட்டு அங்கருந்து போயிர்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய் காலையில எந்திரிச்சோனே அவருக்கு ரொம்ப தலைவலிக்குது. அப்புறமா போய் வாமிட்லாம் பண்றாரு. இப்ப காவேரி அங்க நின்னு பாக்குறாங்க. பாத்துட்டு, "ஏன் பாஸ் இப்படி? கப்புல குடிச்சா பரவால்ல. குடம் குடமா குடிக்கிறீங்க. அதனால தான் இந்த மாரி ஆகுது." அப்படின்னோனே, "நான் வேணா உங்களுக்கு மோர், லெமன் எதனாச்சும் போட்டு வரட்டா? கொடைக்கானல்ல நீங்க எனக்கு அப்படிதானே செஞ்சு தந்தீங்க." அப்படின்னோனே, இப்ப விஜய் அப்படியே பாத்துட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு வாட்டியும் குடிக்கும்போது அப்படிதான் பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறேன் அப்படிங்கிற மாரி நெனச்சோனே, "இருங்க நான் போய் மோர் எடுத்துட்டு வரேன்னு" காவேரி வேகமா போறாங்க. அப்ப விஜய் என்ன நெனைக்கிறாருன்னா, இவ என்ன இப்படி நடந்துக்கிறா? அப்படிங்கிற மாரி பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்புறமா காவேரி வந்து மோர் குடுக்குறாங்க. குடுத்தோனே, "நீங்க கூட ரெஸ்ட் எடுங்க. நான் பாட்டிக்கிட்ட உங்களுக்கு தலைவலிக்குன்னு சொல்லிக்கிறேன். அப்புறமா கூட ஆஃபீஸ் கிளம்பி போங்க. இன்னைக்கு ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னோனே." இப்ப விஜய் காவேரி கிட்ட, "உனக்கு என்கிட்ட எதுவுமே கேட்கணும்னு தோணலையான்னோனே." "இல்லையே என்ன கேட்கணும்? இந்த மாரி குடிக்காதீங்க பாஸ். அது மட்டும் தான்." அப்படிங்கிற மாரி காவேரி சொல்லிட்டு போயிர்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, குமரனும் கங்காவும் அங்க போய் மேனேஜர போய் பார்க்கும்போது, அவர் அக்கவுண்ட்லாம் செக் பண்ணிட்டு, "உங்களுக்கு ரூ. 10,000 கூட லோன் கிடைக்காது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிர்றாரு. இப்ப கங்காக்கும், குமரனுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து எல்லா அவரோட திங்ஸ் எல்லாம் பேக்குள்ள எடுத்து வச்சுட்டு எங்கேயோ கிளம்புறாரு. அப்ப காவேரி கேட்குறாங்க, "எங்க போறீங்க? ஆஃபீஸ்க்கா போறீங்க? ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க." அப்படின்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "இல்ல நான் ஃபார்ம் ஹவுஸ்ல போய் இன்னைக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு வரலான்னு இருக்கேன்னோனே." "நானும் வரவா?" அப்படி சொல்லிட்டு வேகமா காவேரி கேட்குறாங்க. "நீனா வர வேணாம். நான் மட்டும் போய்க்கிறேன். நீ அப்ப ஆஃபீஸ்ல வேலைய பாருன்னோனே." காவேரி சரின்னு சொல்லிட்டு பாவமா தலையாட்டிட்டு பின்னாடியே வராங்க. காவேரிக்கு என்ன நம்பிக்கைன்னா, தாத்தா எப்படியும் சொல்லிருவாருன்னு சொல்லிட்டு தைரியமா கீழ வராங்க. இப்ப விஜய் அதே மாரி தாத்தா கிட்டயும், பாட்டிகிட்டயும் நான் கிளம்புறேன்னோனே, தாத்தா கேட்குறாரு, "நீ மட்டுமா போற? காவேரியும் கூட்டிட்டு போ." அப்படின்னோனே, "என்ன தாத்தா 1 நாள் தானேன்னோனே." இப்ப பாட்டியும் சொல்றாங்க, "1 நாள் தானே அவ மட்டும் தனியா போயிட்டு வரட்டும்னோனே." இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, "80 வயசு ஆயிருச்சு. என்ன எங்கேயா தனியா விட்டுருக்கியான்னோனே." "என்னைய விட்டு நீங்க என்ன அப்படி சந்தோஷமா இருக்கிறது?" அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. "ஏன் அதே மாரி தான். நீ போய் லக்கேஜ் எடுத்துட்டு வாமான்னு" சொல்லிட்டு காவேரி என்ன பண்ணேன், காவேரி செம ஹேப்பியா கிளம்புறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் போனோனே, விஜய் வெளியில வந்து என்ன சொல்றாருன்னா, "உன்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு தான் நானே போறேன். நீயும் சேர்ந்து என் கூடயே வரேன்னோனே." "ஏன்? நான் என்ன செஞ்சேன்?" அப்படின்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "என்ன பத்தின எல்லா உண்மையும் தான் உனக்கு தெரிஞ்சிருச்சுல்லன்னோனே." "ஓ! அத சொல்றீங்களா? நானா உங்கள மாரிலாம் எப்ப பார்த்தாலும் உங்கள அப்படிலாம் பேசிட்டே இருக்க மாட்டேன். கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்லி காவேரி சொல்றாங்க. இப்ப இவங்க 2 பேருமா கெளம்புறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.